கல்முனை கழிவுநீர் பிரச்சினை அதிகாரிகள் சகிதம் சென்று ஆராய்ந்தார் ஆதம்பாவா எம்பி. ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. கல்முனை இஸ்லாமாபாத் சுனாமி வீட்டு தொகுதியில் நீண்ட காலமாக நிலவி வருகின்ற கழிவுநீர் பிரச்சினை குறித்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதற்காக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா மற்றும் கல்முனை மாநகர ஆணையாளர் நௌஃபீஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கு கள விஜயம் மேற்கொண்டனர். பொதுமக்கள் சார்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளும் பொருட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா கல்முனை மாநகர சபைக்கு விஜயம் செய்து மாநகர ஆணையாளருடன் இவ்விடயம் குறித்து கலந்துரையாடியதை அடுத்து அதிகாரிகள் சகிதம் ஸ்தலத்திற்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தனர். இதன்போது குறித்த பிரச்சினைக்கு விரைவாக நிரந்தர தீர்வு காண்பதற்கான மூலோபாய திட்டங்கள் தொடர்பிலான ஆலோசனைகள் பரிசீலிக்கப்பட்டதுடன் சாத்தியமான நடவடிக்கைகளை துரிதமாக முன்னெடுப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி அனர்த்தம் காரணமாக கல்முனையில் வீடுவாசல்களை இழந்த மக்களுக்காக இஸ்லாமாபாத் பகுதியில் அமைக்கப்பட்ட வீட்டுத் தொகுதியில் 194 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அனைத்து நாடுகளுக்குமான பயணச்சீட்டுகள் 15 நிமிடத்தில். விசிட் விசா ஹோட்டல் பதிவுகள், உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா, வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா அனைத்தையும் மிக குறைந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம். அயாட்டா மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் பெற்ற டிதா ஹோலி டூர்ஸ், கல்முனை பிரதான வீதி, அமானா வங்கிக்கு முன்பதாக, கிளைகள் கொழும்பு 10 மருதானை, தம்புள்ளை வீதி, குருநாகல். தொலைபேசி மூலம் விவரம் அறிய 077809382